அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில் திமுக சார்பில் முப்பெரும் தொடர் 8 மாநிலம் உயரும் வரலாறு தொடரும் மற்றும் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தலைமை BK மூர்த்தி, முன்னிலை அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு மற்றும் ஜோசப் சாமுவேல், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மேயர் பிரியா ராஜன், கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், திரளான பெண் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்புரை முனைவர் கு. ஞானசம்பந்தம், வழக்கறிஞர் மதிவதனி, பொதுச் செயலாளர் துணை, திராவிட கழகம் பங்கேற்றனர். மேலும் விழா இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. நன்றி, வணக்கம். செய்தியாளர் உங்கள் வெங்கடேசன். தொண்டையில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கின்ற வரை பேசுவேன். எதுக்குங்க பேசுறீங்க? பேசி என்ன பண்ண போறீங்க? இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவேன். அப்படியே வந்தீங்கன்னா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை கிட்ட இருந்து போய் கட்சி ஆரம்பிச்சு, அப்பாடா தந்தையும் மகனும் சண்டை, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு கூட்டம் குதூகலித்த போது, மகிழ்ச்சி கடலில் இருந்த போது மொத்தமா போட்டு அண்ணா உடைச்சாரு. தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறது. நம்ம கிட்ட வருவாருன்னு ராஜகோபாலாச்சாரியார் ஆசையா உட்கார்ந்து இருந்தப்ப அவருக்கு பாய் காட்டிட்டு அண்ணா சென்ற இடம் திருச்சி பெரியார் மாளிகை. தெரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அண்ணாவுக்கு பெரியாருக்கு சண்டை நடந்தது தெரியுமான்னு கேட்பாங்க. இப்போ நீங்க சொல்லணும், படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் பார்த்துட்டு வராத. இந்த அற்புதமான முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா என்கின்ற மாபெரும் கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, எப்போது தொலைபேசியில் அவர் கூப்பிடுவார் என்று தெரியாது. ஒரு முறை நான் லண்டனில் இருந்தப்ப இப்படிலாம் அடிக்கடி சொல்லுவேன். லண்டனில் இருந்தப்ப, அமெரிக்காவில் இருந்தப்ப, ஆஸ்திரேலியா இருந்தப்பன்னு சொல்லுவேன். நம்பணும், வேறு வழி கிடையாது. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒருவேளை சந்தேகமாக இருந்தால் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தப்ப நான் போயிருந்தேன். அதையும் ஞாபகப்படுத்திடுறேன். அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லண்டனில் இருந்தப்ப அங்கே நமக்கு பகல் இரவு வேறுபடும். அதாவது அங்கே பிற்பகலில் தான் சூரியன் வருகிற நேரம். முதல்ல வர்றது நியூசிலாந்தில், அப்படியே வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா இப்படி கூடி மேற்க போகிறப்ப மாலை ஆயிரும். நம்ம ஊர் நேரத்துக்கு நள்ளிரவு நேரமாக இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே பகலாக இருக்கும். அப்போ நான் பகலில் அங்கே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. எங்கே இருக்கீங்க? நான் இப்படி லண்டனில் இருக்கேன். நான் திருப்பி, ஐயா என்ன இந்நேரம் மணி, இரவு 12 மணி இருக்குமே அப்படின்னு கேட்டேன். அதனால என்ன, அடுத்த மாதம் ஒரு கூட்டருக்கு வந்திருக்கேன். யாரு? ஐயா வணக்கத்திற்குரிய நம்முடைய அமைச்சர் திருமணம், நம்முடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர். இந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. அதான் முக்கியமான ஒன்று. முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த அரங்கம் மட்டுமில்லாமல் இங்கு அமர்ந்திருந்த இந்த ரசிக பெருமக்களையும் இந்த வகையில் அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இப்படியான நல்ல ரசிகர்கள் கொண்ட, நல்ல தமிழ் ஆர்வலர்கள் கொண்ட மேடை கிடைக்குமானால் நிச்சயமாக தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. பேராசிரியர், இங்கே இளைஞர்கள் அந்த செயல்பாடெல்லாம் பார்க்குறீங்க, இப்போ மீட்டிங் போகிறது, அவருக்கு என்ன அறிவுரை பேராசிரியர்? இல்லை, அவங்க போகிறாங்க. ஆமாம், அவங்க எப்படின்னா அவங்களுடைய போக்கில் விட்டுட்டு கூட அவங்கள நம்ம திருப்புற மாதிரி திருப்பணும். நம்ம அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தோம்னா அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம்.